இது வந்து பே மணியரசன். கால்டுவெல் ஒரு தவறான ஆராய்ச்சியை வெளியிட்டவர். அவரது திராவிடம் பற்றிய ஆராய்ச்சியை நாங்கள் குப்பைக்கு நிகராக கருதுகிறோம் அப்படின்ட்டு மணியரசன் வந்து சொல்றாரு. அப்புறம் பாவாணர் கால்டுவெல் சர்க்கிள்கள் பற்றி சொன்னது மட்டும் சொல்லியிருக்காரு. ஆனா பாவாணர் கால்டுவெல் எவ்வளவு புகழ்ந்தாருன்றதெல்லாம் இவரு சொல்ல விரும்பல. இது வந்து தமிழர் வரலாறு. தேவனே பாவாணர் பக்கம் 368 4 வரி. கால்டுவெல்லை பற்றி பாவாணர் என்ன சொன்னார்னு: எல்லா துறையிலும் தமிழர் ஆரியருக்கு அடிமைப்பட்டு ஊமையராய் இருந்த காலத்தில் கால்டுவெல்லார் வழிகாட்டுவார் என்று தாமே ஆராய்ந்ததனால் நெடுங்கணக்கும் என் வேற்றுமையும் சமஸ்கிருதத்தினின்று வந்தவை என்று உயரிய கலைகளும் அறிவியல்களும் ஆரியர் கண்டவை என்றும் இலங்கைக்கு அப்பால் எத்தீவும் தமிழருக்கு தெரியாதென்றும் தவறாக கூற நேர்ந்தது. ஆயினும் மொழித்துறையில் உண்மையை தெளிவாக கண்டார். இன்னும் திராவிட தாயில கூட 3 பக்கம் கால்டுவெல்ல புகழ்ந்து பாவாணரே இருக்காரு. ஆனா இவங்க வந்து தமிழ் தேசியம் பேசின வேண்டும் என்று இதுதான் இந்த தமிழ் தேசியம் வந்து பேசுறது திராவிடம் சொல்லிட்டாராம். அது இவங்களுக்கு வந்து பிடிக்கல. திராவிட மொழிகள் அனைத்துள்ளும் தன்னை மிகவும் பயன்படுத்தி கொண்ட தமிழ் தேவைப்பட்டால் தன்னிடம் உள்ள சமஸ்கிருத கடன்களை முற்றிலுமாக தவிர்த்து விட்டு தனித்து நிற்கவும் முடியும், அவற்றின் உதவியின்றி செழித்தோங்கவும் முடியும். இதான் கால்டுவெல் தமிழுக்கு செய்த மிகப்பெரிய மரியாதை. மாலிகாப்பூர் அவன் குஜராத்தி பாப்பான், பதவிக்கு ஆசைப்பட்டு இஸ்லாமா மாறினவன் தான் மாலிகாப்பூர். அவன் தான் படையெடுத்துன்னு வந்து தமிழ்நாட்டில் கோயில்கள்லாம் கொள்ளடிச்சு இது பண்ணி இங்க எல்லாம் ஸ்ரீரங்கம் கோயிலை கொளுத்தினா, மதுரை கோயிலை கொளுத்தினா, அதெல்லாம் பண்ணன்றதெல்லாம் நமக்கு தெரியும். காரல் மார்க்ஸ் மனுநீதியை லண்டன் மியூசியத்தில் படிச்சிருக்கிறார். மாணவ தர்ம சாஸ்திரா அதுக்கு பேர். அவர் படிச்சதுக்கு பேர். படிச்சுட்டு அவர் எழுதுறாரு, மார்க்ஸ் ஒரு பசுமாடு செத்து போயிட்டா கூட இந்த நாட்டில் ரொம்ப ஃபீல் பண்றான். ஒரு தொழிலாளி இறந்து கிடந்தா எவனுமே மதிக்கிறது இல்ல. மனுஸ்மிருதியை கோட் பண்ணி கார்ல் மார்க்ஸ் டாஸ் கேபிட்டல் 2வது வால்யூம்ல இருக்கு. அதே போல இந்த நாட்டுல குரங்க வழிபடுறானுங்க. குரங்க கும்பிடுகிற இந்த நாட்டுல என்றைக்காவது ஒரு பண்பாட்டு புரட்சி வருமா, கல்ச்சரல் ரெவல்யூஷன் வருமானு எனக்கு ஒரு ஐயமா இருக்குதுன்னு மார்க்ஸ் பேசியிருக்காரு, எழுதியிருக்காரு. கால்டுவெல் அவர்களை பற்றி நாம் ஏன் பேசணும்? திராவிடர் இயக்கத்துக்கும் அவருக்கும் என்ன தொடர்பு, இல்லை இந்த 3 பேருக்கு என்ன தொடர்பு, இதெல்லாம் இருக்குது இல்லையா? அவர் இந்தியாவில் இந்த மொழியியல் துறையில் ஆய்வில் அவர் படிக்கிற காலத்திலேயே அவர் கிளாஸ்கோ பல்கலைக்கழகத்தில் படித்தார். அங்கே அவருக்கு இருந்த கிரேக்க பேராசிரியர் அங்கே ஒப்பியல் மொழியாய்வு பாடத்தை நடத்தியிருக்கிறார். அதனால் அவருக்கு அப்பவே ஒரு உணர்வு வந்திருக்கிறது, நம்ம எப்போ இருந்தாலும் இது போல் ஒரு ஒப்பியல் ஆய்வை நடத்த வேண்டும் என்று. கால்டுவெல் அவர்கள், நான் அவருடைய வாழ்க்கை வரலாற்றை அதிகமாக சொல்ல போகிறதில்ல, அதை படிச்சுக்கலாம். ஏன்னா நம்ம மருத்துவர் ராதிகா முருகேசன் அவர்கள் இங்கே வந்திருக்கிறாங்க. கொஞ்சம் எழுதுருமா? கால்டுவெல் அவருடைய நினைவு குறிப்புகளை இந்த அம்மா தான் தமிழாக்கம் பண்ணியிருக்கிறாங்க. இது ஆங்கிலத்தில் மட்டுமே இருந்தது. சென்ற கூட்டத்தில் ஐயா சுபவி அவர்கள் இதை வெளியிட்டார்கள். அன்றைக்கு அந்த அம்மா இல்லைன்னு நினைக்கிறேன். இருந்தீங்களா? இல்லை. அதான் இல்லை. அதனால தான் அவங்க மருத்துவர், லண்டனில் படித்தவங்க, இங்கே வந்து மெட்ராஸ் மைன்ஸ்ன்னு வச்சுருக்காங்க. மனநல மருத்துவர், சிறந்த பெண்ணியலாளர். அன்றே சொன்னார் பெரியார்னு ஒரு புத்தகத்தை எழுதியிருக்கிறாங்க. நல்ல பெரியாரிஸ்ட்டு. அதாவது வாழ்க்கையிலும், வெறும் மேடையில் மட்டும் இல்லை, வாழ்க்கையிலும் அவருக்கு உற்ற இணையராக இருக்கிறவர் நம்மளோட கதிர் சேகர். அவர் யாருன்னா நம்ம நாளை விடியும் இதழ் ஆசிரியர் பீரா அரசியலன் அவருடைய தம்பி. ஆக ரொம்ப இந்த அம்மாவனுடைய பணிகளுக்கெல்லாம் துணையாக அவர் இருக்கார். இந்த புத்தகம் ஒரு நல்ல, அதாவது இது இல்லைன்னா கால்டுவெல்னுடைய அந்த செயல்பாடுகளை முழுமையாக இப்போ கம்பேரிட்டிவ் கிராமர் ஆஃப் திராவிடியன் லாங்குவேஜஸ் படிச்சிடலாம். ஆனால் கால்டுவெல் எப்படியெல்லாம் கஷ்டப்பட்டார், என்னென்ன பண்ணாருன்றதெல்லாம் இதை பார்த்தா தான் நம்ம தெரிஞ்சிக்க முடியும். ஆங்கிலத்தில் இருந்தது இப்போ தான், இந்த ஆண்டு தான், இப்போ தான் ஒரு மாதத்துக்கு முன்னாடி தான் இந்த அம்மையார் மருத்துவமனை நேரத்தை ஒதுக்கி கால்டுவெல்லுக்கு நாம் ஏதாவது செய்யணும். கால்டுவெல் தமிழுக்கு செய்திருக்கிறார், தமிழர்களாகிய நாம் கால்டுவெல்லுக்கு ஏதாவது செய்யணுன்ட்டு நேரத்தை ஒதுக்கி இதை சிறப்பான முறையில் தமிழாக்கம் செய்து கொடுத்திருக்கிறார். அவருக்கு என்னுடைய நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். கால்டுவெல் 7/5/1814 வட அயர்லாந்தில் பிறந்தவர். பெற்றோரின் பூர்வீகம் ஸ்காட்லாந்து. 10ஆம் வகுப்பு படிக்கும்போது அவங்க குடும்பம் வந்து ஸ்காட்லாண்டிலிருந்து திரும்பி அயர்லாந்துக்கு போயிடுறாங்க. இதை வச்சு தான் நம்ம ஆளுநர் வந்து அவர் பள்ளி படிப்பை பாதியிலே விட்டு விட்டு வந்து வரணும் அப்படின்னு அவர் பேசியிருக்கிறாரு நான் நினைக்கிறேன்.
அதன் பிறகு அவர் கிளாஸ்கோ நகருக்கு வந்த பிறகு பல நூல்களை படிக்கிறார். அறிவியல், வேதியியல், இயற்பியல், பல நூல்களை படித்து மறுபடியும் அந்த ஆயர் வேலைக்கு போனோன்னே அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா, நீ போய் இங்கே படின்னு கிளாஸ்கோ பல்கலைக்கழகத்துக்கு அனுப்புகிறாங்க. அப்போ 3 ஆண்டுகள் பல்கலைக்கழகத்தில் அவர் ஒழுக்கவியல், உளவியல் இதிலெல்லாம் முதல் பரிசாக வாங்கியிருக்காரு. கிரேக்க மொழி அதை படிச்சிருக்கிறாரு, லத்தீன் மொழி படிச்சிருக்கிறாரு. 3 ஆண்டுகள் படித்து பிஏ பட்டம் வாங்கியிருக்கிறாரு. இது கால்டுவெல்னுடைய இந்த முதல் பதிப்பில் இப்போ வந்து உலக தமிழாராய்ச்சி நிறுவனம் வெளியிட்டிருக்கிறாங்க. முதல்ல 1856 முதல் பதிப்பு வந்தது, திராவிட மொழிகளுடைய ஒப்பிலக்கணம். 2ஆம் பதிப்பு அவர் விரிவுபடுத்துகிறார். அதை நிறைய விரிவுபடுத்தி 300 மட்டுமே 154 பக்கம் ஆங்கிலத்தில் எழுதியிருக்காரு. 7 பிற்சேர்க்கைகள் சேர்த்துருக்காரு. ஏன்னா அதுக்கு பிறகு அவர் படித்ததை எல்லாம் சேர்த்து செய்யணுன்ட்டு வெளியிட்டிருக்கிறாரு. 3ஆம் பதிப்பை வெளியிட்டவர்கள் 1903 அவருடைய மருமகனும் ராமகிருஷ்ண ஐயா பிள்ளை என்பவரும் சேர்ந்து லண்டன்லேருந்து தான் வெளியிடுறாங்க. ஆனால் இந்த 2ஆம் பதிப்பில் இருக்கிற பல பகுதிகளை நீக்கிடுறாங்க. அதுக்கு பல்வேறு காரணங்கள் சொல்லப்படுகிறது. அதில் இந்த நூலில் பிற்சேர்க்கையில் இவர் ஒன்று சேர்த்துருக்காரு. அதில் இந்த பிள்ளைகளை பற்றியும், அம்மா பிள்ளை தான், கோச்சிக்க மாட்டாங்க. அதாவது அவர் என்னென்னா, பிள்ளைகள் வந்து பிள்ளைகளுடைய தலை மண்டை ஓடும், பறையர்களுடைய மண்டை ஓடும் ஒரே அமைப்பு தான் எழுதியிருக்கிறாரு. இதில் வந்து அதாவது 7 இயலில் பிற்சேர்க்கையில் ஒன்று வந்து பறையர்கள் திராவிடர்களா அப்படின்னு ஒரு 10 பக்கம் எழுதியிருக்கிறாரு. ஒன்றா விவாதம் பண்ணிக்கிட்டே வந்து ஆமாம் அவர்கள் திராவிடர்கள் தான் அப்படின்னு முடிவுக்கு வந்துட்டு அவங்களுடைய தலை அமைப்பு அப்படியெல்லாம் பற்றியெல்லாம். அப்போது இதை 3ஆம் பதிப்பு எடிட் பண்ணவர் ஒரு பிள்ளை, ராமகிருஷ்ண ஐயா பிள்ளை. அதனால் பிள்ளையை பற்றி இவர் இப்படி எழுதியிருக்கிறதுனால இதெல்லாம் ஏன் நம்ம வெளியிடணும், நீக்கு அப்படின்னு சொல்லி நீக்கிட்டு 1903 3ஆவது பதிப்பு லண்டன்லேருந்து வெளிவருகிறது. நல்ல வேளையாக தமிழ்நாடு முதலமைச்சர் மாண்புமிகு மு.க. ஸ்டாலின் அவர்கள் நிதி உதவி செய்து மு.க. ஸ்டாலின் அவர்களால் உலக தமிழராய்ச்சி நிறுவனமும் தமிழ்நாடு பாடநூல் நிறுவனமும் இணைந்து இந்த 2ஆம் பதிப்பு வெளியிட்டுக்கிறாங்க. தமிழாக்கம் பண்ணி பாரா சுப்பிரமணியன். ஏன்னா இதுதான் முழுமையான நூல். இதுக்கு முன்னாடி முதல் பதிப்பை புலவர் கோவிந்தன் அவர்களும் அப்பாதுரையார் அவர்களும் தென்னிந்திய திருநெல்வேலி சைவ சித்தாந்த நூற்பதிப்பு கழகம் சார்பில் வெளியிட்டாங்க. அது வந்து முதல் பதிப்பு. இதுதான் முழுமையான பதிப்பு. இதை வந்து இப்பொழுது நமக்கு உலக தமிழராய்ச்சி நிறுவனத்தில் 1200 விலை, 30 விழுக்காடு கழிவில் வாங்கிக்கலாம், 840 ரூபாய்க்கு கிடைக்கும். நல்ல நூல், அனைவரும் வாங்கி படிக்கணும்னு உங்களை அன்போடு கேட்டுக்கிறேன். இவர் பிஏ படித்தாருன்றதுக்கு சான்று, அதாவது இந்த மொழிபெயர்ப்பாளர் பாருங்கள், பாரா சுப்பிரமணியம் பேராசிரியர், லண்டனுக்கு போய் முதல் பதிப்பினுடைய முதல் காப்பி எடுத்து பார்த்துருக்கிறாரு லண்டன் மியூசியத்தில். அப்புறம் 2ஆம் பதிப்பினுடைய அந்த 1875 காப்பியை அது இருக்குதான்னு தேடி பார்த்துருக்கிறாரு. அதுக்கப்புறமா அவர் வந்து 3ஆம் பதிப்பு அதையும் பார்க்கணுன்னு பார்த்துருக்காரு. அது எல்லாமே எடுத்து இதில் ஃபோட்டோ எடுத்து போட்டிருக்காரு. அங்கே நம்ம ஆரணியை சேர்ந்த ஒருத்தர் வந்து லண்டன் மியூசியத்தில் இருந்திருக்காரு. அதெல்லாமே இவர் கேட்டதெல்லாம் தேடி கொடுத்துருக்குறாரு. ஆக எல்லாத்தையும் ஒப்பிட்டு பார்க்கணுன்னு அவருக்கு ஒரு ஆசை வந்திருக்குது. மொழிபெயர்ப்பாளருக்கு நாம் செய்ய போகிறோம், இதனுடைய மூலத்தை நாம் பார்க்கணுன்ட்டு. இதில் என்னென்னா, இது முதல் பதிப்பினுடைய 1856 முதல் பக்கம். இதில் கால்டுவெல் பிஏன்னு போட்டிருக்குது. அதுக்காக தான் இந்த முதல் பக்கத்தை காட்டுறேன். 1866 லண்டன்லேருந்து வெளியிடப்பட்டது தான் இந்த நூல். கால்டுவெல் பிஏ அப்படின்னு அதில் போட்டிருக்குது. அதே போல் அவர் இந்த திருநெல்வேலி சாணார்களை பற்றி ஒரு நூல் எழுதியிருந்தார். தி திருநெல்வேலி சாணார்ஸ், எ ஸ்கெட்ச் ஆஃப் their religion and their moral condition and characteristics of a caste, அப்புறமா with special reference to facilities and interest to the progress of the Christianity among them by Robert Caldwell. இதுலேயும் கால்டுவெல் பிஏன்னு இருக்குது. இது வந்து 1849 வந்திருக்கு. கால்டுவெல் பிஏ அப்படின்னு போட்டிருக்கு. இந்த 2ஆம் பதிப்பு வந்து இப்போ ஏன்னா ஆளுநர் பற்றி முன்னாடி இந்த அம்மா சொன்னாங்கல்ல உமா, அதுக்காக இதெல்லாம் காட்டணுன்னு தான் கொண்டு வந்தேன், வேறு ஒன்றும் இல்லை. அவர் முறையாக பிஏ படிச்சிருக்காரு.
இந்த நினைவு குறிப்புகளில் கூட அவர் அதை பற்றியெல்லாம் எழுதியிருக்காரு. இவங்க மொழிபெயர்ப்புலையும் நல்லா செம்மையாக பண்ணியிருக்கிறாங்க சிறப்பான முறையில். இதில் இந்த திராவிட மொழிகளுடைய ஒப்பிலக்கணத்தில் அவருடைய வேலைகள், அவர் இறை அந்த கிறித்துவத்தை பரப்புவதற்காக தான் இங்கே அனுப்பப்பட்டார். இங்கே சென்னையில் வந்த பிறகு அவர் அந்த ஒரு 4 மாதம் கப்பல் பயணம் லண்டன்லேருந்து சென்னைக்கு வர்றதுக்கு. அப்போ அந்த கப்பல் புறப்பட்ட ஒரே வாரத்தில் ஒரு பிரெஞ்சு கப்பலோட மோதி அந்த கப்பல் முழுகி போகுது. நல்ல வேளை இவர் கப்பல் முழுகலை, உடஞ்சிது ஒரு பகுதி. மறுபடியும் கரைக்கு போய் பழுது பார்த்துக்கிட்டு வந்துடுறாங்க. அப்போ அங்கே இருந்த ஒரு தெலுங்கு பேராசிரியர், அவர் பேர் பிரவுன், அவர் உனக்கு நான் தெலுங்கு சொல்லி கொடுக்கட்டுமா அப்படின்னு கேட்குறாரு. அவருக்கு சமஸ்கிருதமும் தெரியும், தெலுங்கும் தெரியும். ஆனால் இவர் சொல்கிறாரு, நான் தமிழ்நாட்டுக்கு வேலை செய்ய போகிறேன், எனக்கு தமிழ் தான் தெரியணும், தெலுங்கு தேவையில்லை, வேணும்னா சமஸ்கிருதம் ஒன்றா சொல்லிக் கொடு அப்படின்ட்டு சமஸ்கிருதத்தை கற்றுக்கிறாரு. இவர் தான் ஏற்கனவே ஜெர்மன் மொழி, லத்தீன் மொழியெல்லாம், கிரேக்கமெல்லாம் அங்கேயே படிச்சிருக்கிறார் இல்லையா. இப்போ இந்தியாவுக்கு போகிறதுனால சமஸ்கிருதத்தையும் நாம் தெரிஞ்சுக்கணும் அப்படின்ட்டு சொல்கிறாரு. அதான் அவர் சொல்கிறாரு, கல்லூரியில் நான் படிக்கும்போது ஒப்பியன் மொழியினுள் ஆர்வம் சர் டேனியல் சாண்ட் போர்ட் கிரேக்க பேராசிரியர் விரிவுரைகளில் தாக்கத்தினாலேயே வளர்ந்தது. நினைவு குறிப்புகள் இருக்குது. அப்போது என் மனதில் ஒரு உறுதி கொண்டேன், எப்போதாவது எனக்கு தெரியாத இன மக்களுடன் வாழ நேர்ந்து அவர்களின் மொழி தெரியாத பட்சத்தில் அந்த மொழியை எப்படியாவது படித்து உலகத்திற்கு ஏதேனும் பயன் பெறுமாறு எழுதி உதவ வேண்டும் என்று மனதில் உறுதி கொண்டேன். நான் ஆரம்ப காலங்களில் கொண்ட உறுதிமொழிதான் பின்பு நான் எழுதிய திராவிட மொழிகளின் ஒப்பிலக்கணம் என்னும் நூலுக்கு வித்திட்டது. பக்கம் 17 நினைவு குறிப்புகளில். அப்போ அவருக்கு படிக்கும்போதே அப்படி ஒரு எண்ணம் வந்திருக்கு, இங்கே வந்தோம்னா நாம் அப்படியெல்லாம் செய்யணும் அப்படின்னு சொல்லிட்டு. அப்புறம் என் பட்டப்படிப்பை முடித்த பின் லண்டன் சென்றேன். இப்போ அவரே சொல்கிறாரு நினைவு குறிப்புகளில், என்னுடைய பட்டப்படிப்பை முடித்த பின் நான் லண்டன் சென்றேன். லண்டன் திருத்தூது சங்கத்தில் மெட்ராஸ் திருச்சங்கத்திற்கு என்னை ஒப்படைத்தார்கள். லண்டனில் 30/8/1837 கப்பலில் புறப்பட்டேன். அங்கே தான் பிரவுன் அவரிடம் சமஸ்கிருதம் கற்றுக்கொண்டேன் அப்படின்ட்டு 24 வயதில் அவர் வராரு. 8/1/1838 சென்னை வந்தடைந்தேன். ஓராண்டு முழுவதும் தமிழ் கற்றேன். ஏன்னா தமிழ்நாட்டில் வேலை செய்யணும், இறைப்பணி. அதனால் முதல்ல ஓராண்டு முழுவதும் தமிழ் கற்றேன். அவர் பேருங்க திருட்ரையூ, DREW. அவர் திருக்குறளுக்கு தமிழில் உரை எழுதியிருக்காரு அப்போவே. எப்போ 1838. ஆனால் அது என்னென்னா அது முடிவுறாததுனால அந்த உரை வெளியே வரல. இவர் அந்த உரையை படிச்சிருக்கிறார். அதை படித்த பிறகு தான் திருக்குறளுடைய பெருமை இவருக்கு தெரிந்திருக்கிறது. திருக்குறளுக்கு அவர் நல்ல உரை எழுதியிருக்கிறார் அப்படின்ட்டு இவர் சொல்கிறாரு. அதுக்கப்புறம் ஒரு 3 ஆண்டு காலம் சென்னையிலேயே இருந்து இந்த வீடுங்களில் பாதிரியாக வேலை செய்கிறவங்களுக்கு அந்த இறைநெறி பரப்புதல் அதெல்லாமே செய்து கொண்டிருக்கிறார். 1841 இவர் சென்னையை விட்டு கிளம்புறாரு. என்னென்னா நீங்கள் நினச்சி பார்க்கணும், நாமெல்லாம் ரொம்ப நிறைய உழைச்சிட்டு தான் நினைக்கிறோம். நான்லாம் முழு நேரம் ஊழியராக இருந்தேன். நான் பல மாதம் வீட்டுக்கே போகிறது கிடையாது. சிந்தனையாளன் ஆஃபீஸில் 1989-90 மாதம் 1 நாள் 2 நாள் தான் வீட்டுக்கு போவேன். மீதி நாள் அலுவலகத்தில் வெளியூரில் அப்படியெல்லாம் இருப்பேன். ரொம்ப உழைச்சிட்டோன்னு நினைக்கிறோம். ஆனால் இவர் சென்னையிலிருந்து கால்நடையாகவே திருநெல்வேலிக்கு போயிருக்கிறாரு. புதுச்சேரி வரைக்கும் முதல்ல போயிருக்காரு. புதுச்சேரிக்கு போன பிறகு ஒரு கட்டை வண்டி வச்சு கொஞ்சம் தூரம் அங்கே தரங்கம்பாடி வரைக்கும் போயிருக்கிறாங்க. அப்புறம் தஞ்சாவூர் கோயில் பார்த்துருக்காரு. சிதம்பரம் கோயிலெலாம் பார்த்து ரசித்தேன்னு எழுதியிருக்கிறாரு. இப்போ கிறிஸ்துவர்கள்லாம் பார்த்தா இந்து கோயிலை பார்த்து ரசிப்பாங்களான்னு RSSகாரங்களுக்கு அப்படி நினைக்க மாட்டாங்க. ஆனால் இவர் பார்த்து ரசித்தேன். திருச்சியில் தங்கினேன். காவேரி ஆற்றை கூடை படகில் கடந்தேன். இந்த பரிசலுக்கு அவர் கூடை படகுன்னு சொல்கிறாரு. கடந்தேன். திருவரங்கம் கோயிலையும் கண்டேன். நகரிமலை அடிவாரம் மேட்டுப்பாளையம் சென்றேன். கோத்தகிரிக்கு நடந்தே சென்றேன். 1841 நீலகிரி மலையிலிருந்து திருநெல்வேலிக்கு நடைப்பயணம். ஊட்டியிலிருந்து கோத்தகிரிக்கு செல்லும் பாதையில் அங்கே ஊட்டியில் ஒரு குதிரை வாங்குறாரு. சரி குதிரை வண்டியில் போகலான்ட்டு. அப்போல்லாம் பாதை சரியில்லை.
குதிரைக்கு வேறு அந்த லாடம் கட்டாமல் கொடுத்துட்டானுங்க. விற்றவனுங்க வந்து லாடம் இல்லாததுனால அது என்னாச்சுன்னா ஒரு 4-5 நாள்லேயே கால் உடஞ்சி அது நடக்க முடியாமல் ஆகி பட்டுச்சு. கோவை வர்றதுக்குள்ளேயே கோத்தகிரி செல்லும் பாதையில் என் குதிரை வலுவிழந்து படுத்து விட்டது. வழியில் குதிரை ஏதும் கிடைக்கவில்லை. அதனால் கால்நடை பயணமாகவே சென்றேன். கோவை, மதுரை, திருநெல்வேலி, இடையான்குடி வரை நடை பயணமாக சென்றேன். ஒரு நாளைக்கு 17 மைல் கணக்கில் நடந்தேன். திண்டுக்கல்லுக்கு முன்னாடி பனகலூட்டான்னு ஒரு இடத்துல தங்குறாரு. ஒரு சப் கலெக்டருடைய இடம் காலியாக இருந்தது. அந்த கலெக்டர் வந்து இறந்து போயிட்டார், துணை ஆட்சியர். காலியாக இருந்தது, அரசு விடுதி. இவர் போய் கேட்குறாரு அங்கே தங்கிக்கிறேன்ட்டு. அப்போ அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா, பிராமணருக்கு மட்டும்தான் தங்குவதற்கு அனுமதி, உங்களுக்கெல்லாம் கிடையாது அப்படி என்று சொல்லி என்னை ஒரு மாட்டு கொட்டகையில் தங்க வைத்தனர் அப்படின்னு அவருடைய நினைவு குறிப்புகளில் பதிவு செய்கிறாரு. மதுரையில் வைகை நதியை கடக்க ஒரு உதவியாளரின் தோள்களில் பயணித்தேன். வெள்ளம் அவரின் தோள்களை தொட்டது. அவ்வளோ தண்ணி, கழுத்தளவு தண்ணியில் அவர் தோல் மேலே உட்காந்துன்னு போயிருக்காரு. எதுக்கு நான் அவங்க எப்படியெல்லாம் கஷ்டப்பட்டுருக்காருன்னு தெரிஞ்சுக்கணுன்றதுக்காக தான் சொல்கிறேன். அந்த பின்னாடி எல்லாத்தையும் படிச்சுக்கலாம் நாம். இருந்தாலும் அவருடைய அந்த உழைப்பு. நவம்பர் 28, 1841 அன்று திருநெல்வேலியில் என் முதல் சொற்பொழிவு நடத்தது. இடையான்குடிக்கு, அங்கேருந்து இடையான்குடிக்கு போய் சேர்றார். அங்கே தான் இவருக்கு திருப்பணி செய்யறதுக்காக. அங்கே போனால் இடையான்குடின்னா இடையர்கள், ஆடு மேய்க்கக்கூடிய இடையர்கள் இருக்கிற ஊர். அதனால் இடையான்குடின்னு பேர். ஆனால் இவர் போனப்போ அந்த ஊரில் யாரும் இடையர்கள் இல்லை, ஆடும் மேய்க்கலை. சாணார்களும் மற்ற சில சாதியினர் தான் இருந்ததா அவர் வந்து சொல்கிறாரு. அதனால் இப்போ அங்கே போய் அவர் வந்து இறைப்பணி செய்யறதுக்கு முன்னாடி மக்களுக்கு வந்து படிப்பறிவு இருக்கணும். படிப்பறிவு இல்லாமல் கிறிஸ்துவ மதத்துக்கு மாற்ற முடியாது. படிக்காதவங்களை எப்படி நீங்கள் மாற்ற முடியும்? அதனால் ஒரு பள்ளிக்கூடத்தை கட்டுறாரு. ஒரு பள்ளிக்கூடத்தை அந்த இடையான்குடிகளை ஒரு உருவாக்குறாரு. அதுக்கப்புறம் இவர் பெண்களையும் படிக்க வைக்கணும்னு நினைக்கிறாரு. அங்கே இருக்கிறவங்கெல்லாம் பெண்களை படிக்கக்கூடாது அப்படின்னு சொல்கிறாங்க. ஏன்னா பெண்கள் படிக்கிற பழக்கம் இந்தியாவில் இல்லை. ஆண்கள்லேயும் மேல் ஜாதிகாரங்க மட்டும்தான் படிப்பாங்க, கீழ் ஜாதிகாரங்களுக்கு படிப்பு கிடையாது. ஏற்கனவே அது போல் மறுக்கப்பட்டது கல்வின்னு வச்சுங்களேன். அப்போ இவர் என்ன பண்ணுறாருன்னா, ஒரு 3 ஆண்டு கழித்து நாகர்கோவிலில் இருந்த ஒரு பாதிரியாருடைய மகள் எலிஜா அவங்கள திருமணம் செய்துக்கிட்டு, இப்போ உங்களுக்கெல்லாம் தெரியும், பல பேருக்கு தெரியும், புலே முதலாக இந்தியாவில் பெண்களுக்கு பள்ளியை திறந்தவர் புலே. பெண்களுக்கென்று தனி பள்ளி ஆரம்பி அவருடைய மனைவி சாவித்திரிபாய் புலே அவர்களை ஆசிரியராக நியமித்தார். அந்த அம்மா போகும்போதெல்லாம் வழியில் சாணி அடிப்பாங்க, இது பண்ணுவாங்க. அப்புறம் பள்ளிக்கூடம் போய் புடவை மாற்றிக்குவாங்க. பல பள்ளிக்கூடம் நடத்தினா டார்ச்சர் பண்ணுவாங்க. அதுபோல் இவர் கால்டுவெல் நம்ம ஆண்கள் பள்ளி நடத்தினா பெண்கள் வரமாட்டாங்க அப்படின்னு சொல்லி இவங்க மனைவியை வச்சு, எலிஜா அவங்கள வச்சு ஒரு பெண்கள் பள்ளியை தொடங்குறாரு. முதல்ல 6 பெண்கள் மட்டும்தான் வந்தாங்க. அதுக்கப்புறம் 500 பெண்கள் வந்து சேர்ந்தாங்க அந்த பள்ளியில். உங்களுக்கு அந்த காலத்தில் 1844 அந்த பள்ளியை தொடங்குறாரு அவர். அப்போ தான் திருமணம் அவருக்கு 1844 அங்கே. அப்போ அதெல்லாம் அவர் வந்து செய்கிறாரு. அப்போ பெண்களுக்கு ஒரு அறிவை, படித்தவர்களை உருவாக்க வேண்டும் அப்படின்ற ஒரு எண்ணம் தான் அவர்களுக்கு வந்து வருது. அப்புறம் அவர் அங்கே இருக்கும்போதே அவருடைய வீடு பார்த்திங்கன்னா 17 அடிக்கு 11 அடி பனை ஓலை குடிசையில் தான் வாழ்ந்துருக்கிறாரு. மேலே அப்போல்லாம் காங்கிரீட் வீடு இல்லை, பனை ஓலை குடிசையில் தான் வாழ்ந்துருக்கிறாரு. அப்புறம் திருமணத்துக்கு பிறகு கொஞ்சம் பெரிய வீடில் அவர் வந்து வாழ்ந்துருக்கிறாரு. அங்கேயே கொஞ்சம் கட்டிருக்கிறாங்க. அவர் வந்து இந்த இடைக்காலத்தில் அப்பப்போ நேரம் இறைப்பணி செய்து கொண்டே இருப்பார். நேரம் கிடைக்கும் போதெல்லாம் அந்த மொழியியல் ஆய்வில் அக்கறை கொண்டு அது வந்து ஆய்வு பண்ணணும் அப்படின்ட்டு வந்து நடித்து அப்பப்போ குறிப்புகள் எழுதி வைப்பார். இடையில 2-3 முறை அவர் லண்டனுக்கு போயிட்டு வந்தார். முதல் முறை 2 ஆண்டு, அப்புறம் 3 ஆண்டு, அதுக்கப்புறம் எப்போ போனாரெல்லாம் இருக்குது. அப்போ இந்த முதல் முறை இந்த திராவிட மொழிகளுடைய ஒப்பிலக்கணம் அவர் எழுதும்போது அவர் சொல்கிறாரு, அதான் எனக்கு முன்னாடி இருந்தவங்கெல்லாம் இதை தமிழியன் தான் சொன்னாங்க. தமிழியன் இங்கிலீஷ்காரங்க ஃப்ரெஞ்சுக்காரங்க வாயில்
இந்த அயல்நாட்டவர் வாயில் தமிழன் வராது, யாழெல்லாம் வராதில்ல, தமிழியன் என்று அழைக்கப்பட்டது. அப்புறம் இந்த குமரிலபட்டர் தான் கிபி 7ஆம் நூற்றாண்டில் ஆந்திர திராவிட பாஷான்னு எழுதினார். அதாவது தெலுங்கும் தமிழும் திராவிடம், இந்த தமிழுக்கு அவர் திராவிடன்ட்டார், ஆந்திர திராவிட பாஷா அப்படின்னு எழுதினார் 7ஆம் நூற்றாண்டில். அவர் பார்ப்பனர் அப்படின்னு இவர் சொல்கிறார், குமரிலபட்டர் பார்ப்பனர்னு. தென்னிந்திய மக்களை குறிக்க வட இந்திய மொழிகளில் பெரும்பாலான இந்த மொழியியல் ஆராய்ச்சியாளர்கள் திராவிடம் என்ற சொல்லை தான் பயன்படுத்தினார்கள் அப்படின்ட்டும் இவர் சொல்கிறாரு. ஆகவே தான் நான் இந்த பொதுவான ஒரு பெயர் வேண்டும் என்பதற்காக திராவிடம் என்கிற சொல்லை தேர்ந்தெடுத்தேன்னு சொல்கிறாரு. அவர் மணிநீதியும் படிச்சிருக்கிறாரு. இப்போ எனக்கு முன்னாடி சிந்தன் தோழர் பேசும்போது காரல் மார்க்ஸ் மணிநீதியை லண்டன் மியூசியத்தில் படிச்சிருக்கிறார். மாணவ தர்ம சாஸ்திரா அதுக்கு பேர், அவர் படித்ததுக்கு பேர். படிச்சுட்டு அவர் எழுதுகிறார், மார்க்ஸ் ஒரு பசுமாடு செத்து போயிட்டா கூட இந்த நாட்டில் ரொம்ப ஃபீல் பண்ணுறான், ஒரு தொழிலாளி இறந்து கிடந்தால் எவனுமே மதிக்கிறதில்ல எழுதியிருக்காரு. மனுஸ்மிருதியை கோட் பண்ணி காரல் மார்க்ஸ் டாஸ் கேபிட்டல் 2வது வால்யூமில் இருக்குது. அதே போல் இந்த நாட்டில் குரங்க வழிபடுறானுங்க, குரங்க கும்பிடுகிற இந்த நாட்டில் என்றைக்காவது ஒரு பண்பாட்டு புரட்சி வருமா, கல்ச்சுரல் ரெவல்யூஷன் வருமானு எனக்கு ஒரு ஐயமாக இருக்குதுன்னு மார்க்ஸ் பேசியிருக்காரு, எழுதியிருக்காரு டாஸ் கேபிட்டல் வால்யூம் 2ல். ஆகவே அந்த அளவுக்கு அங்கே இருந்தாலும் வெளிநாட்டில் இருந்தாலும் இந்த மக்களை பற்றி அவங்களுக்கு ஒரு புரிதல் இருந்தது. அதே போல் இந்தியாவை கிராமங்களை பற்றி அவர் எழுதும்போது சுய தேவை பூர்த்தி கிராமங்கள்னு சொல்லுவார். அதாவது ஒவ்வொரு கிராமத்துலேயும் தச்சன் இருப்பான், செருப்பு தைக்கிறவன் இருப்பான், வண்ணா இருப்பான்றதுனால கோச்சிக்காதீங்க. அதாவது அந்த தொழில் அனைத்து விதமான அந்த கிராமத்தில் உள்ளவர்களுக்கு தேவையான உடற்தொழில் செய்வதற்கு தேவையான கருவிகளை செய்து கொடுப்பவர்கள் எல்லாரும் ஒவ்வொரு ஊரில் இருந்தாங்க. ஆனால் இது சாதியாக இருந்ததுன்றதை அவர் பார்க்கல. அதாவது அங்கே அந்த பார்ப்பனர் ஆதிக்கத்தை பார்த்தாரு, மனுவை பார்த்தாரு. ஆனால் இந்தியா முழுக்க இந்த சுய தேவை, இப்போ ஆசாரியிலே 5 வகை, தச்சன் கொல்லன் எல்லாம் இருக்குது இல்லையா, 5 பேர் இருக்கிறாங்க 5 வேலை செய்கிறதுக்கு. அப்போ எல்லா ஊர்லேயும் இருக்கிறாங்க, எல்லா ஊர்லேயும் ஒரு ஆசாரி இருப்பாங்க, எல்லா ஊர்லேயும் நாவீதர், எல்லா ஊர்லேயும் வண்ணார். அதை அவர் அந்தந்த கிராமம் ஒரு சுய தேவை பூர்த்தி கிராமன்ற தன்மையில் அவர் எழுதியிருக்கிறாரு. இப்போ கூட அகில இந்திய புரட்சி பண்பாட்டுக் கழகம் 1986 2 நாள் சென்னையில் மாநாடு நடத்தினாங்க. அதுக்கு பேர் சாதியும் வர்க்கமும். அதை சாதியா வர்க்கமானு இப்போ பேசுனாங்க இல்லையா, இது என்ன தான் அப்படின்னு எல்லோரும் ஆராய்ச்சி பேப்பர் படிக்கிறது. அது படித்த பிறகு நூலாக வந்தது, சாதியம் வர்க்கம்னே ஒரு நூலாக வந்தது. இந்தியாவில் சாதி வர்க்கமாகவும் இருக்கிறது, வர்க்கம் சாதியாகவும் இருக்குது. ஏன்னா சொத்துடைமை முழுக்க மேல் ஜாதிகாரங்கிட்ட இருக்குது. இப்போ ஆதி திராவிடர்களுக்கு சொத்தே கிடையாது. ஏன் கிடையாது? மணி நீதிப்படி அவங்க சொத்து வச்சுக்கூடாது, ஊருக்குள்ளே குடியிருக்கக்கூடாது, ஊருக்கு வெளியே தான் இருக்கணும். இந்தியாவை ஆண்ட இந்து அரசர்கள் அவர்கள் விரட்டி அடிச்சிட்டாங்க, அவங்கக்கிட்ட இருந்ததெல்லாம் பிடிங்கினாங்க. மண்ணின் மக்கள் அனாதைகளை ஊருக்கு வெளியில் இருந்தாங்க. அவர் வெறும் விவசாய கூலிகளாக தான் இருந்தாங்க, நிலமே கிடையாது. எந்த ஊர்லேயும் எந்த ஆதி திராவிடத்துக்கும் நிலம் கிடையாது. அப்போ இங்கே வர்க்கம் உழைப்பாளி என்பது கீழ் சாதியாக இருந்ததுன்றதையும் அந்த இதில் படித்தவங்கள சாதியம் வர்க்கம் இதில் ஆராய்ச்சி கட்டுரை எல்லாமே மார்க்சிய தோழர்கள் தான். அது அகில இந்திய அளவில் நடந்தது. அகில இந்திய புரட்சி பண்பாட்டுக் கழகம் அது ஏற்பாடு பண்ணது. அப்போ அதுபோல் பல ஆய்வுகள் நம்ம தொடர்ந்து செஞ்சுன்னு இருக்கிறோம். இதில் என்னென்னா இப்போ மனுவில் இந்த திராவிடன் சொல் இருக்கிறத இவர் நம்ம கால்டுவெல் எழுதியிருக்கிறாரு. மனு அத்தியாயம் 10 ஸ்லோகம் 43-44 சத்திரியர்கள் புனிதத்தன்மை இழந்த காரணத்தினால் பெண்டாரகர், ஒட்டர், திராவிடர், கம்போகர், யவனர், சாகர், பரதர், பக்லவர், சீனர், கிரதர் அப்படின்லாம் இருந்தாங்க. அதாவது அவங்கள சத்திரியர்கள் மனு பூணூல் போடாமல் சூத்திரர் ஆக்கிட்டார். அம்பேத்கர் கூட அதை எழுதியிருப்பார். ஊஆர் சூத்திரர்கள் யார் என்ற நூல்லையும் அது அண்ணல் அம்பேத்கர் அவர்கள் எழுதியிருப்பார். அந்த பார்ப்பனர்களுக்கு சத்திரியர்களுக்கும் பிராமணர்களுக்குமான போராட்டத்தில் சத்திரியர்களுக்கு பூணூல் போடாமல் சூத்திரர்கள் ஆக்கிட்டாங்கன்னு அவர் அப்படி சொல்லியிருப்பார். அதை தான் இவரும் அந்த மனுவை கோட் பண்ணி தான் இவரும் சொல்கிறாரு. அதனால் இவர் என்ன பண்ணுறாருன்னா, இந்த பொதுவான இந்த மொழிகளுக்கு நான் இந்த திராவிடம்ன்ற பேரை நான் வச்சுக்கிட்டேன். அப்புறம் இன்னொரு மொழியியல் அறிஞர் இவர் சொல்கிறார். அவர் மொழியியல் அறிஞர்னு சொல்ல முடியாது, ஒரு புராண எழுத்தாளர்.
வராக மிக அப்படின்றவர் கிபி 404 திராவிடத்தை வந்து எழுதியிருக்கிறாரு அப்படின்னு சொல்கிறாரு. அப்புறம் மகாபாரதத்தில் திராவிடர்கள் வருது. இப்போ நீங்கள் பார்த்துருப்பீங்க, தெருக்கூத்து பார்த்தவங்களுக்கு தெரியும். துரியோதனை வந்தவுடனே 56 தேசங்களுக்கு லிகிதம் அனுப்பி விட்டாயா அப்படின்னு கட்டிக்காரனை பார்த்து கேட்பான். அப்போ அந்த 56 தேசங்கள் சொல்லும்போது அதில் திராவிடமும் ஒரு நாடாக இருக்குது. மகாபாரத காலத்திலே அது இருந்தது. அதை பற்றி ஜெகதீஷ் ஐயர் என்பவர் ஒரு நூல் எழுதியிருக்கிறார் இந்த 56 தேசங்களை பற்றி. அந்த நூலில் சந்தியா பதிப்பகம் வெளியிட்டிருக்கிறார்கள் சென்னையில். அதில் ஒவ்வொரு நாட்டினுடைய அந்த மேப்பு, அந்த 56 நாடுகள் இருக்கு, அதனுடைய வரைபடத்தை போட்டிருக்காரு, பரப்பளவு போட்டிருக்காரு. அது எந்த அளவுக்கு உண்மைன்றதெல்லாம் ரெண்டாவது, மக்கள் தொகை அது இதுன்னு அந்த 56 நாடுகளை பற்றியே ஒரு நூல் இருக்குதுன்றதுக்காக சொல்ல வரேன். அதில் ஒன்று திராவிட நாடு. அது இப்போ எங்கே இருக்குதுன்னா ஆந்திராவில் இருக்குது. அவன் தமிழ்நாட்டுக்கு மேலே சோழ நாடு இருக்குது, பாண்டிய நாடு இருக்குது. அந்த 56ல் சோழ நாடும் வருது, பாண்டிய நாடும் வருது. ஏன்னா அர்ஜுனனே பாண்டியனுடைய பொண்ணை கல்யாணம் பண்ணிக்கிறான், அல்லிராணி. இப்படி பல மகாபாரத காலத்திலேருந்து இந்த தொடர்புகள் இருக்குது. வடநாட்டுக்கும் தென்னாட்டுக்குமான தொடர்புகள் இருக்குது. அப்போத்துலேருந்தே இந்த திராவிடர்கள்ன்ற பேரும் இருக்குதுன்னு இவர் கால்டுவெல் சொல்கிறாரு. விஷ்ணு புராணத்திலும் திராவிட மொழிகள் பற்றி இருக்குது அப்படின்னு அவர் சொல்கிறாரு. ஆகவே இந்த மொழிகளுக்கு நான் திராவிட மொழிகளுடைய குடும்பம் என்று நான் தான் பேர் வச்சேன். அதுக்கு முன்னாடி எல்லிஸ் என்ன சொல்கிறாருன்னா, இவருக்கு முன்னாடி 1816களில் அவர் வந்து தென்னிந்திய மொழிகள், இது வந்து வட இந்தியாவிலிருந்து தொடர்பற்ற மொழிகள்னு சொல்லியிருக்கிறாரு. ஆனால் அவர் இதை பற்றி நிறுவலை. நான் இதை பற்றி நிறைய ஆராய்ச்சி பண்ணி இதுக்கு ஒரு பொதுவான பேர் வேணும் அப்படின்ட்டு வெறும் தென்னிந்திய மொழிகள்னு வச்சா, இப்போ பிராகு மொழி இருக்குது, அது பாகிஸ்தானில் இருக்குது. அப்புறம் நான் எப்படி இதை தென்னிந்திய மொழிகள்னு சேர்க்க முடியும்? ஆகவே நான் திராவிட மொழிகள், ஆரியம் பேசாத அல்லாத மொழிகள் திராவிட மொழிகள். அதான் இதனுடைய கான்செப்டு. ஆரியம் பேசாத மொழிகள் தான் திராவிட மொழிகள் அப்படின்றத நான் பேர் வச்சேன். அப்புறம் தமிழ், மலையாளம், தெலுங்கு, கன்னடம், துளு, குடுகு 6 மொழிகள் இந்த திராவிட மொழிகளில் பண்பட்ட மொழிகள். அவர் எழுதுனது அப்போதைக்கு. அதுக்கு பிறகு நல்ல வளர்ச்சி, இவருக்கு பிறகு நிறைய ஆய்வுகள் வந்திருக்கு. நம்முடைய பேராசிரியர் அகத்தியலிங்கம் அண்ணாமலை பல்கலைக்கழகத்தில் மொழியியல் துறையில் பணியாற்றினார். மணிவாசகர் பதிப்பும் 2 நூல் போட்டிருக்காங்க, தொகுதி 1 தொகுதி 2, திராவிட மொழிகள். இந்த தலைப்பிலேயே என்னென்ன மொழி எங்கெங்கே பேசுகிறாங்க, எவ்வளோ மக்கள் தொகை பேசுகிறாங்க அப்படின்லாம் விரிந்து போயின்னுக்குது. நம்முடைய பாவாணர், தேவநேய பாவாணர் அவர்களுக்கு ஒப்பியல் மொழி நூல் எழுதுறதுக்கு இது கால்டுவெல் தான் காரணம். தமிழில் ஒரு மாற்றத்தை உருவாக்குவதற்கு கால்டுவெலுடைய முயற்சி பெரிய முயற்சி. அதுக்கப்புறம் இந்த மலைவாழ் மக்களுடைய மொழியெல்லாம் ஆராய்ச்சி பண்ணியிருக்காரு. அதுக்காக அந்த நீலகிரி மலை அங்கெல்லாம் போயிருக்கிறாரு. தோதவம், கோதவம், கோண்டு, காண்டு, அதுபோல் 6 மொழி பண்படாத, 6 மொழி பண்பட்ட மொழிகள், 6 மொழி பண்படாத மொழிகள்னு கால்டுவெல் வந்து இதில் எழுதுகிறாரு. தமிழுக்கு இணையான சொல்லு திராவிடம் தான் அப்படின்ட்டு வடநாட்டிலேருந்து எல்லாருமே சொல்கிறாங்க அப்படின்ட்டு அவர் எழுதியிருக்கிறாரு. இதில் பாவாணருக்கும் கால்டுவெல்லுக்கும் ஒரே ஒரு கருத்து தான் மாறுபாடு. என்னென்னா, கால்டுவெல் திராவிட மொழிகளிலிருந்து தான் இந்த மொழிகள்லாம் பிரிஞ்சுதுன்னு எழுதிட்டார். பாவாணர் என்ன சொல்கிற, இல்லை தமிழிலிருந்து தான் எல்லாம் பிரிஞ்சுது, இதுதான் முதன்மை மொழின்னு பாவாணர். அதான் அடிப்படை வேறுபாடாக பார்க்க முடியுது. பாவாணர் வந்து கால்டுவெல்லை பற்றி என்ன சொன்னார்னு ஒரு பேரா இருக்குது, நான் கடைசியில் சொல்கிறேன். அதாவது அந்த அம்மா சொல்லும்போது பங்காளி சண்டையை பற்றி பேசுனாங்க. ஆர்எஸ்எஸுக்கும் பிஜேபிக்கும் நமக்குமான சண்டை, அதாவது புறப்பகை. தமிழ் தேசியர்களுக்கும் நமக்குமான சண்டை அகப்பகை, இது பங்காளி சண்டை. இப்போ மணியரசனுக்கும் நாம் பதில் சொல்ல வேண்டியதாக இருக்குது இல்லையா? இப்போ அவங்க எதிர்க்கிறதுல ஒரு நியாயம் இருக்குது. அதாவது ரவி எதிர்க்கிறதுல என்னை பொறுத்த வரைக்கும் நியாயம் இருக்குது. ஏன்னா எம்எஸ் கோல்வாக்கர் பஞ்ச் ஆஃப் தாட்ஸில் சொல்லியிருக்கிறாரு, திராவிடன் ஆரியம்லாம் மித்து, பக்கம் 152 பஞ்ச் ஆஃப் தாட்ஸில், த கிரேட் மித் ஆஃப் தி ஆரியன் திராவிடன். இது வந்து ஒரு கற்பனை, ஆரிய திராவிடம் அப்படின்றது தான் பஞ்ச் ஆஃப் தாட்ஸில் கோல்வாக்கர் எழுதுந்து. ஆனால் அதே கோல்வாக்கர் பக்கம் 129 ஆரியர்னால் பெருமைக்குரியவர்கள்னு அவங்கள மட்டும் சொல்லும்போது பெருமைக்குரியவர்கள் சொல்லிக்கிறாங்க. திராவிடன்னு சொன்ன உடனே இது ஒரு கற்பனை அப்படின்னு சொல்ல ஆரம்பிச்சிடுறாங்க.
அப்புறம் கோல்வாக்கர்னு ஒன்று எழுதியிருக்கிறாரு. ஆரியன் திராவிடன் பற்றி 2000 ஆண்டுகளுக்கு முன்னாடி பஞ்சகவுடா அப்படின்னு பஞ்ச திராவிடான்னு இருந்தது. வடநாட்டில் இருக்கிறவங்க பஞ்சகவுடா, தென்னாட்டில் இருந்தவங்க பஞ்ச திராவிடா. 2000 ஆண்டுக்கு முன்னாடி இருந்ததுன்னே கோல்வாக்கர் எழுதியிருக்காரு எம்எஸ் பஞ்ச் ஆஃப் தாட்ஸில். அப்படி பல செய்திகள் இதில் இருக்குது. இதனால் இந்த 4 மொழிகளுக்குமான குறிப்பாக தமிழ், தெலுங்கு, கன்னடம், மலையாளம் இது 4க்குமான ஆய்வுகளை நிகழ்த்தியது தான் இந்த கம்பேரிட்டிவ் கிராமர் ஆஃப் திராவிடியன் லாங்குவேஜஸ். இதில் நான் அதிகமாக படித்து உங்களை வெறுப்பேற்ற விரும்பலை. இந்த எண்களை பற்றி அவர் சொல்கிறத மட்டும் ஒன்று சொல்லிடலான்னு நினைக்கிறேன். அதாவது திராவிட மொழியை பற்றி அவர் சொல்லும்போது கால்டுவெல் என்ன சொல்கிறாருன்னா, திராவிடமானது வெகு வெகு விரைவிலேயே தன் அடிமைத்தனத்திலிருந்து விடுபட்டு ஒரு புதிய ஒளிமயமான எதிர்காலத்தில் நுழைவதற்கான உந்துதலை பெறும் என்று நான் எதிர்பார்க்கிறேன் அப்படின்னு எழுதியிருக்காரு. அவருடைய முன்னுரையில் அதை பற்றி எழுதியிருக்கிறாரு. தமிழை ரொம்ப உயர்வாக தான் எழுதியிருக்கிறார். தமிழெல்லாம் குறைச்சி எழுதலை. திராவிட மொழிகளில் மூத்த மொழி தமிழ் தான். மற்ற திராவிட மொழிகள் சமஸ்கிருதத்தை விட்டு விலக முடியாது. ஆனால் இந்த தமிழ் மட்டும் சமஸ்கிருத முழுமையாக புறந்தள்ளிட்டு வாழ முடியும் அப்படின்னு கால்டுவெல் எழுதியிருக்கிறாரு. அதனால் தமிழுக்கு ரொம்ப மரியாதை கொடுத்து தான் எழுதியிருக்கிறாரு. அவருடைய முன்னுரையில் இந்த 154 பக்கம் முன்னுரையில் பக்கம் 62 தமிழால் தனித்து இயங்க முடியும். தெலுங்கு மொழியில் உள்ள தன்னிடமுள்ள சமஸ்கிருத வரவுகளை இப்போது விலக்கிக் கொள்வது கடினம் என்பது உண்மை. ஏன்னா சமஸ்கிருதம் எடுத்துட்டா தெலுங்கு இருக்காது என்பது உண்மை. கன்னடத்தில் இது மேலும் கடினமான அளவுக்கு அதிகமாக சமஸ்கிருதம் கலந்துருக்கு. அதனால் கன்னடத்தில் மேலும் கடினமானது. சமஸ்கிருதத்திலிருந்து பெரிய அளவில் கடன் வாங்கி இருக்கும் இந்த மொழிகள். மலையாளம் அதை விட மோசம். அதில் இருக்கிற சமஸ்கிருதம் எடுத்துட்டால் அது முழுக்க தமிழ் தான். அதனால் அதுங்களால் முடியாது. அவற்றை தங்களது சுதந்திர தன்மையை இப்போது நிலைநிறுத்திக் கொள்ள இயலாத ஒன்று. திராவிட மொழிகள் அனைத்துள்ளும் தன்னை மிகவும் பயன்படுத்தி கொண்ட தமிழ் தேவைப்பட்டால் தன்னிடம் உள்ள சமஸ்கிருத கடன்களை முற்றிலுமாக தவிர்த்துவிட்டு தனித்து நிற்கவும் முடியும், அவற்றின் உதவியின்றி செழித்தோங்கவும் முடியும். இதுதான் கால்டுவெல் தமிழுக்கு செய்த மிகப்பெரிய மரியாதை. தமிழ் உரைநடையில் சொல்கிறாரு அடுத்த பக்கத்தில், தமிழ் உரைநடை நூல்களிலும் சாதாரண பிராமணர் பேச்சிலும் மிக படித்த தமிழர்களிடையும் தான் பெரிய அளவில் சமஸ்கிருதம் ஊடுருவி இருக்கிறது. கிராமத்து மக்களே படிக்காதவங்களே நல்ல தமிழ் பேசுகிறாங்க. ஏன்னா சமஸ்கிருதம் ஊடுருவலை. படித்தவர்கள் மத்தியிலும் உயர்ஜாதி பார்ப்பனர்கள் மத்தியிலும் தான் தமிழ் ஊடுருவி இருக்கிறது. சமஸ்கிருதம் அதாவது 60 தமிழ் மொழி தான் பெற்றுள்ள சமஸ்கிருதத்தின் பெரும் பகுதியை அல்லது ஒரு பகுதியை முழுமையாக விலக்கிவிட முடியும். அவ்வாறு விலக்குவதன் மூலம் அது தூய மற்றும் செம்மையான நடைக்கு உயர்கிறது அப்படின்னும் தமிழை ரொம்ப நல்லா உயர்வாக சொல்லியிருக்கிறாரு. இந்த 4 மொழிக்கு உள்ள இலக்கண ஒற்றுமை தான் இந்த நூலில் முழுவதும் இருக்குது. வேணுன்றவங்க நீங்கள் தயவுசெய்து உலக தமிழராட்சி நிறுவனத்தில் இதை வாங்கி படிச்சுக்கலான்னு சொல்லிடுறேன். இதில் பிற்சேர்க்கை நீங்கள் உள்ளெல்லாம் படிக்கலனா கூட சரி, முன்னுரை 154 பக்கங்குது. ஆங்கிலத்தில் 154, இதில் 200க்கு மேலே வருது. அதை படிக்கணும். பின் இணைப்பில் 7 இருக்குது. அந்த பின் இணைப்புகளை படிக்கணும். இதில் இந்த அவர் திருநெல்வேலி சாணார் வரலாறு பற்றி கொஞ்சம் பேசணும். இதுலேயும் அதை பற்றி எழுதியிருக்கிறாரு. சுந்தரபாண்டியன் விட்டு சென்ற நவரத்தின கற்கள். சுந்தரபாண்டியனை பற்றி பிற்சேர்க்கையில் மொழிக்கு இது சம்மந்தம் இல்லைனாலும் அவர் பின்னாடி படித்ததுனால அது கொண்டு வந்துடணும்னு நினைக்கிறாரு. சுந்தரபாண்டியன் விட்டு சென்ற நவரத்தினம் கற்கள், தங்கம், வெள்ளி பொருள் எல்லாம் 700 மாட்டு வண்டிகள் மூலம் அரசுரிமைக்கு அவருடைய சகோதரிக்கு பங்கு போச்சுன்னு எழுதுறாரு. அப்போது அந்த பாண்டியன் எவ்வளோ பெரிய செல்வந்தனாக இருந்தான் என்பதையெல்லாம் அவர் சொல்கிறாரு. அப்புறம் தென்னிந்திய திராவிட புராணங்களை அதெல்லாம் இங்கே இந்த புராணங்களெல்லாம் நம்பக்கூடாது. கல்வெட்டு ஆராய்ச்சி, நாணய ஆராய்ச்சி அதை மட்டும்தான் சொல்லணும்னு எழுதியிருக்கிறாரு. வட இந்தியாவில் இந்து என்றால் ஆரியர். இதை கால்டுவெல் சொல்கிறாரு. அங்கெல்லாம் இந்துனாலே ஆரியர் தான்.
ஆரியர் மேல்ஜாதி இந்துக்கள், அதாவது மேல்ஜாதி இந்துக்கள் தான் தங்களை ஆரியர்னு சொல்லிக்கினாங்க அப்படின்னு சொல்கிறாரு. அப்புறம் இந்துக்கள் 2 வகை, ஒன்று பிராமணர், இன்னொன்று பிராமணர் அல்லாதார். அதுக்கப்புறம் 4 வர்ண சாதி அடிப்படையில் சூத்திரன், அது எல்லாமே இவர் எழுதுகிறாரு. இதில் முக்கியமாக என்னென்னா, பறையர்கள் திராவிடர்களே அப்படின்னு சொல்லி ஒன்று எழுதியிருக்கிறாரு. அடிமைப்படுத்தப்பட்டவர்கள், சூத்திர பட்டம் ஆதி திராவிடர்களுக்கு இல்லை அப்படின்னு எழுதுகிறாரு. திராவிடர் என்பது சூத்திரரையே குறிக்கும். பக்கம் 903, திராவிடர் என்பது சூத்திரரையே குறிக்கும். அதனால தான் பெரியார் சொன்னார், நான் இந்த பேர் வைக்கலனா சூத்திரர் கழகம் தான் வைக்கணும், சூத்திரர் கழகம்னு வைக்கிறது அவமானமாக இருக்குதுன்னு தான் நான் திராவிடர் கழகம்னு பேர் வைக்கிறேன் அப்படின்னு பெரியார் எழுதியிருக்காரு. அது கால்டுவெல்லும் சொல்கிறாரு, திராவிடர் என்பது சூத்திரரையே குறிக்கும் அப்படின்னு சொல்லி பக்கம் 903 எழுதியிருக்கிறாரு. ஆரியர்கள் வந்த பிறகு இங்கே வேற்றுமை அதிகமாயிடுச்சு அப்படின்னு சொல்லி அவர் ஆரிய நாகரத்தை திராவிடர் மேல் சுமத்தினார்கள், அவங்க தங்களுடைய நாகரிகத்தை இங்கே சுமத்தி இருக்கிறார்கள். இதெல்லாம் இங்கே இந்த தோடர்கள் ஒவ்வொருத்தரும் இறந்தால் ஒரு பசுவை பலி கொடுப்பாங்களாம், மலை வாழ் மக்கள் தோடர்கள். அது அவங்கள திருப்திப்படுத்துறதுக்கு இல்லை, அவங்க மேல் லோகத்தில் போய் பால் இல்லாமல் கஷ்டப்படுவாங்க, அதனால் இந்த பசு போய் அங்கே அவங்களுக்கு பால் கொடுக்கும் அப்படின்ற நம்பிக்கை அந்த மக்கள் மத்தியில் இருந்ததுன்னு கால்டுவெல் அவர்கள் எழுதியிருக்கிறாரு. அதுக்கடுத்து அவர் பல நூல்கள் எழுதியிருக்கிறார். நல்ல பரதகண்ட புராதனம்னு வேதங்கள், இதிகாசங்கள், புராணங்கள் பற்றிய நேரம் ஆயிடுச்சு. இது வேல்சாமி அவர்கள் ரோஜா முத்தையா நூல் நிலையத்திலேருந்து எடுத்துருக்கிறாரு. இதை பற்றி நான் அதிகமாக சொல்லலை. ராமன், அதாவது ரிக்வேதத்தெல்லாம் படிச்சிருக்கிறாரு, எல்லா வேதம். நான் 7 தொகுதி வாங்கினேன் அலைகள் பதிப்பதில், இன்னும் படிக்கலை, 1 தான் படித்தேன், இன்னும் 6 படிக்கலை. 7 ரிக்வேதம் முழுமையாக படிச்சிருக்கிறாரு, 18 புராணங்கள் முழுமையாக படிச்சிருக்கிறாரு, ராமாயணம் மகாபாரதம் முழுசாக படிச்சிருக்கிறாரு. எல்லாத்தையும் படிச்சுட்டு அதை பற்றி கதை சுருக்கத்தையும் சொல்லிவிட்டு அது மேலே இவருடைய கருத்தையும் சொல்கிறாரு பின்னாடி குறிப்புகள். ஒவ்வொன்றத்தை பற்றியும் புராணங்களையும் 18 புராணங்களை படிச்சிருக்கிறாரு. நம்மளே படிக்கலை, பெரியார் எழுதுந்து வச்சு தான் நாம் பேசுகிறோம் புராணங்களை பற்றி. அண்ணல் அம்பேத்கர் எழுதுந்து வச்சு தான் நாம் பேசுகிறோம் மேடைகளில். இதெல்லாம் பற்றி ராமன் தென்னிந்தியாவை வெற்றி கொண்ட வரலாறு தான் ராமாயணம்னு எழுதியிருக்கிறாரு. இதில் பக்கம் 42. இதை ஜவஹர்லால் நேரு எழுதியிருக்கிறாரு, அவர் டிஸ்கவரி ஆஃப் இந்தியாவில் எழுதியிருக்கிறாரு. நேரு தன் மகளுக்கு எழுதிய கடிதத்தில் எழுதியிருக்கிறாரு, ராமன் தென்னிந்தியாவை வெற்றி கொண்டதனுடைய வரலாறு அப்படின்னு சொல்லிட்டு. அப்புறம் மகாபாரதத்தில் பாண்டு வெள்ளை ஆரியர்னு சொல்கிறார் இவர். அப்புறம் பாண்டி இறந்துட்ட பிறகு அவனுடைய மனைவி மாத்திரி தீயில் பாய்ந்து தற்கொலை செய்து கொண்டால். இதுதான் முதல் உடன்கட்டை ஏறுதலான முதல் சம்பவம் வடநாட்டில். அதாவது எனக்கு கிடைச்ச உடன்கட்டை ஏறுதல் முதல் இது பாண்டனுடைய மனைவி அவ தற்கொலை பண்ணிக்கிறா அப்படின்னு சொல்லி எழுதியிருக்கிறாரு. ரிக்வேத கடவுள் அன்றைக்கி இருந்ததெல்லாம் இன்றைக்கி இருக்கிற கடவுள் இல்லை, அது எல்லாருக்கும் தெரிஞ்சது தானே நமக்கு ஓரளவுக்கு. அக்னி தேவன் அதெல்லாமே இப்போ எந்த கடவுளும் இல்லை, அதெல்லாம் மாறிக்கினே வந்துச்சுன்னு சொல்கிறாரு. அப்புறம் அந்த இதில் என்ன இருக்குதுன்னா, ரிக்வேதத்தில் மேகம் என்ற அசுரனை இந்திரன் போய் ஒரு தண்டாயுதத்தால் போட்ட பிறகு தான் பெருமழை வந்தது அப்படின்லாம் இருக்குது. வேதத்தில் மாட்டு இறைச்சி உண்றதை பற்றியெல்லாம் இருக்குதுன்றதை எழுதியிருக்கிறாரு. நரபலி மிருகபலி பக்கம் 17 நரபலி கொடுக்குறதெல்லாம் வேதத்தில் இருக்குது. மிருகபலி கொடுக்க எப்போல்லாம் வெறும் யாகம் தானே, அதில் பலி தானே, அதை பற்றியெல்லாம் எழுதியிருக்காரு. இதில் என்னென்னா நிறைய ராமாயணம் ஆண்டெல்லாம் போட்டிருக்காரு, தடகை வதம் அதெல்லாம் பற்றி. தென்னிந்தியாவை பற்றி குறிப்பாக இவர் என்ன சொல்கிறாருன்னா, அவங்க வடக்கிருந்து வந்தபோது அவர்களை எதிர்த்தவர்களை ராட்சதர்கள் என்றார்கள், அவர்களுக்கு உதவியாக இருந்தவர்களை அனுமார்கள் குரங்குகள் என்றார்கள். ஏன்னா சுக்கிரீவன் வாலி உதவி பண்ணுறாங்க இல்லையா, அதனால் அதை குரங்குன்னு தான் எழுதியிருக்கிறான் வால்மீகி ராமாயணத்தில். தெற்க விந்திய மலை கடந்து வந்த பிறகு மாட மாளிகை கூட கோபுரம்லாம் இருந்துச்சு, ஆனால் குரங்குங்க ஆட்சி பண்ணிக்கின்னு இருந்தது அப்படின்னு தான் வால்மீகி ராமாயணத்தில் இருக்கும். அதனால் அதை பற்றி அவர் சொல்கிறாரு. அப்போ அந்த ஆரியர்களை எதிர்த்தவர்களை ராட்சதர்கள், ஏன்னா சில அச்சு தொட்டுறாங்கல்ல, யாகத்தெல்லாம் ஒழிக்கிறாங்க, அதனால் அவங்கள ராட்சதர்கள் சொல்லிட்டானுங்க. பாரதத்தில் முதல்ல
34,000 பாட்டு தான் இருந்தது. அதுக்கு பிறகு பார்த்தா 91,105 பாட்டாக வந்துச்சு. பகவத்கீதை பற்றி மட்டும் ரொம்ப அது மட்டும் சொல்லிடுறேன். அது ரொம்ப தேவையான ஒன்று. அதாவது நஞ்சை தேனில் கலந்து கொடுத்தது போல் இருக்குது கிருஷ்ண பெருமானுடைய உரை அப்படின்ட்டு. அவன் வந்து அர்ஜுனன் வந்து என்னுடைய எதிரில் வந்து தயாதி பங்காளி நிற்கிறான், என்னுடைய குரு நிற்கிறான், நான் எப்படி வில்ல விடுறது, அம்பு அவன் மேலே ஏறுறது, என்னால் முடியாது அப்படின்னு சொல்கிறான். அப்போ கிருஷ்ணன் சொல்கிறான், நீ கொல்ல போவது இந்த பூத உடலை தான், ஆன்மா அழிவதில்லை, அது அப்படியே தான் இருக்க போகுது மேல் உலகத்தில், கவலைப்படாத கொல்லுன்றான். இப்போ கால்டுவெல் என்ன சொல்கிறாருன்னா, இதை அப்படியே வேத வாக்கா எடுத்துன்னு இந்த மக்கள் எல்லாரையும் கொன்னா என்ன ஆகிறது? இவர் கேட்குற கதை தான். கிருஷ்ணன் சொன்னதை கேட்டு அர்ஜுனன் செஞ்ச மாரி எல்லாருமே நாம் கொல்ல போகிறது வந்து பூத உடலை தான், பாவம் இல்லை, கொல்லலான்னு மக்கள் துணிந்தால் இந்த நாட்டினுடைய கதி என்ன ஆகிறது அப்படின்னு தான் அவர் சொல்லியிருக்காரு. இதை வந்து NCBHல கிடைக்குது, வாங்கிக்கலாம். பரதகண்ட புராதானம் இந்த நூலை நல்ல அண்ணல் அம்பேத்கருடைய இந்து மதத்தின் புதிர்கள் எவ்வளோ முக்கியமோ அதே அளவுக்கு இதுவும் ரொம்ப ஒரு முக்கியமான நூல். கால்டுவெல் தமிழில் தான் இப்போ எழுதியிருக்காரு. அடுத்து குடிமை பற்றிய சிந்தனைகள் 2 நிமிஷம்தான். குடிமை வந்து இங்கே ஆரியத்தினுடைய அடையாளமாக இருக்கிறது. குடிமை வச்சுக்கிறது பொதுவாக பார்த்தீங்கன்னா பாப்பான் தான் குடிமை வச்சுருப்பான். பூணூல் கல்யாணம் அதை பற்றியெல்லாம் எழுதியிருக்கிறாரு. இதை வானதி அவங்க மொழிபெயர்த்திருக்கிறாங்க, திராவிடியன் ஸ்டாக்கு தான் வெளியிட்டிருக்கிறாங்க. இந்த கால்டுவெல் நினைவு குறிப்புகளும் திராவிட ஸ்டாக்கு தான் வெளியே விற்பனைக்கு இருக்குது. இந்த குடிமை என்னன்னா, இந்துக்களாக இருக்கிறவங்க கிறிஸ்டியனாக போய் சேரும்போது மொட்டை அடிச்சிடுவாங்க. அந்த சிரியன் கிறிஸ்டியன்லாம் அப்படி பண்ணின்னு இருந்தாங்க சில இடத்துல. அது இவருக்கு பிடிக்கல. குடிமையை பற்றி 2 விதமாக சொல்கிறாங்க. ஒன்று மத அடையாளம், இன்னொன்று தலையை சுத்தமாக வச்சுக்கிறது, நிறைய முடி இல்லாமல் எடுத்துட்டு சும்மா கொஞ்சம் மட்டும் வச்சுக்கிறது அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போ இவர் என்ன சொல்கிறாருன்னா, கிறிஸ்டியனாக சேரணுன்னா கட்டாயமாக குடிமையை நீக்கணும்னு அவசியம் இல்லை. கால்டுவெல் சொல்கிறாரு, குடிமை இருந்தால் இருந்துட்டு போகுது, நமக்கு என்ன இருக்குது, காடில் கடுக்கம் போடுறான், எதுக்கு இந்துன்னு அடையாளம் காட்டுறதுக்கு தான் ஆண் பையனு கூட கடுக்கம் குத்துறாங்க. அப்போ நீங்கள் கிறிஸ்துவ மதத்துக்கு வந்தால் காதை அறுத்துடுவீங்களான்னு கேட்குறாரு. அந்த அளவுக்கு ரொம்ப முற்போக்காக கால்டுவெல் வந்து இது பண்ணியிருக்கிறாரு. சென்னை பல்கலைக்கழகத்தில் இன்னும் ஒரு 5 நிமிஷம். சென்னை பல்கலைக்கழகத்தில் கால்டுவெலை கூப்பிட்டு பட்டமளிப்பு விழா உரை பேச சொல்கிறாங்க 1879. அதில் அவர் ரொம்ப சிறப்பாக என்ன பேசியிருக்காருன்னா, படித்த இந்தியர்கள் தங்கள் நாட்டினை பற்றி மனித குலத்தின் அறிவை விருத்தி செய்ய வேண்டும், மேலும் தங்கள் படிப்பு தந்துள்ள பொது வாழ்வின் கடமைகளை புரிந்து கொண்டு அதற்கு ஏற்றாற்போல் இந்த சமூகத்திற்கு கடமையாற்ற வேண்டும். வரலாறு, இலக்கியம், தொல்லியல் பற்றிய படிப்புகள் எப்போதும் முழுமையடைவதில்லை. இந்திய நாட்டின் வரலாறு, இலக்கியம், தொல்லியல் பற்றிய ஆய்வுகளை படித்து நீங்கள் முன்னெடுத்து செல்ல வேண்டும் அப்படின்னு மாணவர்கள் மத்தியில் அவர் வந்து பேசுகிறாரு. இன்றைய இந்தியாவின் வரலாறு கல்வெட்டுகளிலிருந்தும் நாணயங்களிலிருந்தும் மட்டுமே அறியப்படுகிறது. ஒவ்வொரு கோயிலின் சுற்றுச்சுவர்களிலும் பல கல்வெட்டுகள் உள்ளன. படித்த இளைஞர்களான நீங்களே அவற்றை படியெடுத்து படித்து இந்திய வரலாற்றின் விடுபட்ட பக்கங்களை எழுத வேண்டும். அந்த காலத்தில் ஒவ்வொரு கோயிலாக போய் கல்வெட்டு ஆதாரங்களெல்லாம் திரட்டி இந்த வரலாற்றை வந்து திருநெல்வேலி வரலாறுனா வெறும் அந்த ஊர் மட்டும் கிடையாது, பாண்டி நாடு அதிலேருந்து அவர் தொடங்குறாரு, பாண்டியர் வரலாற்றிலேருந்து. அப்புறம் திருவிளையாடல் புராணம் மதுரை பற்றி வரும், அது கதை, அதை நம்ப வேண்டியதில்லைன்னு சொல்லிடுறாரு. அப்புறம் இந்த நரிய பரியாகன கதையெல்லாம் வந்து புருடா அப்படின்னு சொல்கிறாரு. இந்த சேர சோழ பாண்டியனுங்க எல்லாரும் சண்டை போட்டுக்கினே இருந்தானுங்க, 3 பேரும் பகை அரசர்களாக இருந்தாங்க, புராண கதைகள்லாம் கற்பனை அப்படின்ட்டு சொல்கிறாரு. மதுரை வந்து எப்படி முஸ்லீம் ஆட்சி கீழே வந்தது அப்படின்ட்டு, பாண்டியர் சண்டையால் முகமதியர்கள் வந்தாங்க, அந்த சுந்தர பாண்டியனுக்கும் அந்த வீரபாண்டியனுக்கும் வந்த சண்டை இருக்குது இல்லையா, அதை பற்றி கால்டுவெல் வந்து ரொம்ப சிறப்பாக ஆய்வு பண்ணி எழுதியிருக்கிறார். அந்த காலத்தில் அவர் அந்த அளவுக்கு செஞ்சதெல்லாம் மிகப்பெரிய பணி தான். அதில் வந்து அவர் சொல்கிறாரு, அந்த பட்டத்து அரசனுக்கு வந்து பிறந்தவன் உண்மையாக பட்டத்து ராணிக்கு பிறந்தவன் சுந்தரபாண்டியன், ஆனால் காமக்கிழத்திக்கு பிறந்தவன் வீரபாண்டியன். இந்த வீரபாண்டியனுக்கு முடிசூட்டை பண்ணிடுறான். அதனால் கோபம் உடைஞ்ச சுந்தரபாண்டியன் அப்பனையை கொலை பண்ணிடுறான். கொலை பண்ணது மட்டும் இல்லாமல் ஆட்சி நான் தான் ராஜான்றான். சண்டை வருது,
வீரபாண்டியன் ஜெயிச்சிடறான், சுந்தரபாண்டியன் தோத்துட்டு வடக்க ஓடுறான். போயிட்டு அலாவுதீன் கில்ஜியினுடைய படை தளபதி மாளிகாப்பூர் வரான். அவனை கூட்டின்னு வந்து இவன் மேலே படையெடுன்னு சொல்கிறான். அப்போ அந்த மாளிகாப்பூர் பற்றியும் ஒன்று நாம் தெரிஞ்சுக்கணும். மாளிகாப்பூர் வந்து யாருன்னா, இப்போ கான்சாபி பற்றி கூட இவர் எழுதியிருக்கார் கால்டுவெல். கான்சாபி என்பவர் ஒரு பிள்ளை சமூகத்தை சார்ந்தவர், இஸ்லாமியாக மாறியவர்னு கால்டுவெல் பதிவு பண்ணுறாரு. மாளிகாப்பூரை பற்றி ரோமிலா தாப்பர் ஹிஸ்ட்ரி ஆஃப் இந்தியாவில் ஒரு செய்தியை பதிவு பண்ணியிருக்கிறாங்க. அவன் குஜராத்தி பார்ப்பான், பதவிக்கு ஆசைப்பட்டு இஸ்லாமாக மாறினவன் தான் மாளிகாப்பூர் அப்படின்னு ரோமிலா தாப்பர் எழுதியிருக்கிறாங்க. அவன் தான் படையெடுத்துன்னு வந்து தமிழ்நாட்டில் கோயில்கள்லாம் கொள்ளடிச்சு இது பண்ணி இங்கெல்லாம் ஸ்ரீரங்கம் கோயிலை கொளுத்துனான், மதுரை கோயிலை கொளுத்துனான், அதெல்லாம் பண்ணன்றதெல்லாம் நமக்கு தெரியும். ஆகவே இப்படி இதை பற்றி நிறைய பாளையக்காரர்களை பற்றி ரொம்ப, அதாவது நம்ம நினச்சே பார்க்க முடியாதுங்க. 1840களில் வரலாறே கிடைக்காத காலத்தில் இவர் பல்வேறு கோயிலுங்களில் போய் குற்றாலத்தில் இருக்கிற அந்த கல்வெட்டெல்லாம் பார்த்து எழுதியிருக்கிறாரு. நிறைய கல்வெட்டு எடுத்திருக்கிறாரு. முதுமக்கள் தாழியை கண்டு எடுத்திருக்கிறாரு. இந்த முத்து குளித்தல் பற்றியெல்லாம் எழுதுகிறாரு. முத்து குளிக்கிறாங்க இல்லையா கடலில் பாண்டியர்கள் ஆட்சி காலத்தில், அதை பற்றி ரொம்ப நல்லா எழுதியிருக்கிறாரு. அசோகனுக்கே வந்து முத்து கொடுத்தாங்கன்னு எழுதியிருக்காரு. கிமு 306 பக்கம் 144 அசோகனுக்கு இங்கேருந்து முத்துக்கள் அனுப்பப்பட்டன அசோக சக்கரவர்த்திக்குன்னு எழுதியிருக்காரு. அப்புறம் அந்த முத்து குளிக்கும் முறையை பற்றி எழுதியிருக்கிறாரு. அது ரொம்ப, அதாவது படகுகளில் போவாங்க குழுவாக டீமாக அங்கங்கே நிறுத்திட்டு ஒரு 90 அடி 70லேருந்து 90 அடி ஆழம் வரைக்கும் போனால் தான் முத்து கிடைக்கும். அப்போ படகுலேருந்து ஒரு பெரிய கயிறு கட்டி விட்டுருவாங்க. முத்து குளிக்கிறவங்க காலில் 2 கல் கட்டிக்குவாங்க. ஏன்னா உள்ளே போகணும், எல்லாம் மேலே தூக்கி விடும் ஆளுங்களை. அந்த கயிறு வந்து தொங்கிக்கினே இருக்கும். அவங்க வந்து இடுப்பில் வந்து ஒரு பை மாதிரி கட்டிட்டு போயிடுவாங்க. அடியில் இருக்கிற முத்தெல்லாம் பரட்டி அந்த இடுப்பில் இருக்கிற பையில் போட்டு நிரம்பினோடனே அந்த கல் பிடிச்சி ஆட்டினோடனே இவங்க வந்து படகுலேருந்து மேலே இழுக்கணும். அப்படி இழுத்து தான் அவங்கவுங்க எடுத்துன்னு வர்றதை கொட்டுவாங்க. அரசனுக்கு 10ல் 1 பங்கு. முத்து குளித்து எடுத்துன்னு வந்தால் அரசனுக்கு 10ல் 1 பங்கு. இந்த பாப்பார பசங்க அங்கே போய் கரையில் உட்காந்துக்கின்னு படகுல இல்லை வெளியே, அதாவது நீங்கள் கடலுக்குள்ளே போகிறீங்க, உங்களை வந்து சுறா அது இது ஏதாவது பண்ணிடக்கூடாது, அதுக்காக நாங்கள் ஜபம் பண்ணுறோம் அப்படின்னு சொல்லி எழுதியிருக்காரு. இதில் அவனுக்கு 20ல் 1 பங்கு கொடுக்கணும். இந்த திருநெல்வேலி சரித்திரத்தில் முத்துக்குளித்தல் பற்றி எழுதும்போது இது எல்லாமே கான்சாட் பற்றி நான் சொன்னது பக்கம் 142 இருக்குது. கட்டபொம்மனை பற்றி எழுதியிருக்காரு. பூலித்தேவனை பற்றி எழுதியிருக்காரு. மறு சகோதரர்கள் பற்றி ஒரு 10 பக்கம். இந்த பாளையக்காரர்கள் எவ்வளோ கொடுமைக்காரனங்கன்னு எழுதியிருக்கிறாரு. பாளையக்காரன் தான் ஆங்கிலேயர் நாயக்கர் ஆட்சியில் பாளையக்காரனாக இருந்தவன் தான் ஆங்கிலேயர் ஆட்சியில் ஜமீன்தாராக மாறினான், பேர் மாற்றம். ஆனால் ஜமீன்தாராக வந்த பிறகு இவங்களுடைய குணம் மாறிவிட்டது. பாளையக்காரனாக இருந்த போது இருந்த அந்த குணம் இல்லை, இப்போ குணம் மாறிடுச்சு அப்படின்ட்டு முடுமக்கள் தாழியெல்லாம் எடுத்து ஆராய்ச்சி பண்ணி அதெல்லாம் கொற்கையை பற்றி ரொம்ப அருமையாக சிறப்பாக ஒரு 10-15 பக்கம் அகழ்வாய்வெல்லாம் பண்ணியிருக்காரு. இவரே சில இடத்துல நோண்ட சொல்லி பார்த்துருக்குறாரு. அதெல்லாம் இந்த வரி கொடுமையெல்லாம் எப்படி இருந்துச்சு மன்னர் ஆட்சியில், அதை பற்றியெல்லாம் எழுதியிருக்காரு. அகத்தியர் வந்து பொதிகை மலையில் இருந்தாருன்னு சொல்கிறாங்க, அது என்னால் நம்ப முடியல அப்படின்னு சொல்லி அதை பற்றி எழுதியிருக்கிறாரு. இது போல் இப்போ நமக்கெல்லாம் வில்லிபுத்தூர் பாரதம் தான் தெரியும் எல்லாருக்குமே. அவர் பேர் என்னன்னு தெரியாது. அவர் திருநெல்வேலிக்காரன். இவர் திருநெல்வேலி பற்றி எழுதுனால அங்கேருந்த ஆளுங்களெல்லாம் எழுதுகிறாரு. நம்மாழ்வார் பற்றி எழுதுகிறாரு. வில்லிபுத்திரர் பற்றி எழுதும்போது என்ன சொல்கிறாருன்னா, அவர் பேர் சர்வபவன ஐயங்கார். நம்மெல்லாம் இவ்வளோ நாளாக வில்லிபுத்திரர் மட்டும்தான் தெரியும் நமக்கு. சர்வபவன ஐயங்கார் தான் அது வந்து அப்படி எழுதுனார். பரிமேல் அழகர் நமக்கு எந்த ஊருன்னு தெரியாது, இவர் திருநெல்வேலி பார்ப்பனர்னு எழுதியிருக்கிறாரு. இப்படி பல செய்திகளை இவர் வந்து தென்காசி கோயில் கல்வெட்டு தூண்லலாம் எடுத்திருக்காரு. அப்புறம் நாயர் பட்டியல் போட்டிருக்காரு, ராணி மங்கம்மாள். அதாவது ரொம்ப ஒரு ஆத்தென்டிக்காக அந்த காலத்தில் உங்களுக்கு 1860-70களில் வந்து இவ்வளோ ஆதாரமான சான்று, ஒவ்வொரு பக்கத்துக்கும் சான்றுகள் இருக்குது. கல்வெட்டு இப்போ வந்து சதாசிவ பண்டாரத்தர்லாம் எழுதினா எப்படி இருக்குமோ அதுபோல் அந்த வரலாறே இல்லாத ஒரு காலத்தில் மிக அருமையாக இவர் வந்து எழுதியிருக்காரு. நேரம் ஆயிடுச்சு, ரொம்ப நேரம் உங்களை காக்க ஒரே ஒரு 5 நிமிடம் மட்டும்தான் முடிச்சிடறேன். அந்த நம்ம பங்காளிகள் சண்டைன்னு சொன்னோம் இல்லையா, அதை பற்றி மட்டும் 2 நிமிஷம் சொல்லிட்டு, இது வந்து மணியரசன்
தமிழரா திராவிடரா மணியரசனும் வெங்கட்ராமனும் நம்ம நாம் தமிழர் கட்சி சீமானுடைய நிகழ்ச்சியில் 12/10/21 அவங்க 2 பேரும் பேசின பேச்சு. இதில் கால்டுவெல்லை பற்றி சொன்னது மட்டும் நான் சொல்லிடலான்னு நினைக்கிறேன், வேறு ஒன்றும் இல்லை. கால்டுவெல் ஒரு தவறான ஆராய்ச்சியை வெளியிட்டவர். அவரது திராவிடம் பற்றிய ஆராய்ச்சியை நாங்கள் குப்பைக்கு நிகராக கருதுகிறோம். பலத்த கையொலி. அதை நாங்கள் முற்றிலும் துடைத்து எறிகிறோம் அப்படின்ட்டு மணியரசன் வந்து சொல்கிறாரு. இது வந்து கால்டுவெல் தமிழுக்கு எவ்வளோ பண்ணியிருக்கிறாரு என்பதெல்லாம் விட்டுட்டு அப்புறம் பாவாணர் கால்டுவெல் சர்க்கிள்கள் பற்றி சொன்னது மட்டும் சொல்லியிருக்காரு. ஆனால் பாவாணர் கால்டுவெல் எவ்வளோ புகழ்ந்தாருன்றதெல்லாம் இவர் சொல்ல விரும்பலை. கால்டுவெல்லார் கண்ட உண்மை. இது வந்து தமிழர் வரலாறு. தேவனே பாவாணர். இது வந்து நம்ம பூம்புகார் வெளியிட்டகம் தான், பூம்புகார் பதிப்பகம், பக்கம் 368, 4 வரி. கால்டுவெல்லை பற்றி பாவாணர் என்ன சொன்னார்னு. கால்டுவெல்லார் காலத்தில் தொல்காப்பியமும் கடைக்கழக பணுவல்களும் தலைமை தமிழ் புலவர்க்கு தெரியாது. யாருக்குமே தெரியாது, கிடைக்கல, அப்போ தெரியாது, மறைந்து கிடந்தன. மறைமேடிகள் போலும் தனித்தமிழ் புலவரும் ஆராய்ச்சியாளரும் அக்காலத்தில் இல்லை. இனவிழி பொறுத்த பெரியார் இயக்கமும் இனத்தை முன்னேற்ற நயன்மை கட்சியாயும் நீதி கட்சி தமிழின் பெருமையை உணர்த்த சுந்தரம் பிள்ளையும் அன்று இல்லை. குமரி நாடென்ற பெயரும் ஒருவரும் அறியார். எல்லா துறையிலும் தமிழர் ஆரியருக்கு அடிமைப்பட்டு ஊமையராய் இருந்த காலத்தில் கால்டுவெல்லார் வழிகாட்டுவார் என்று தாமே ஆராய்ந்ததனால் நெடுங்கணக்கும் எண் வேற்றுமையும் சமஸ்கிருதத்தினின்று வந்தவை என்று உயரிய கலைகளும் அறிவியல்களும் ஆரியர் கண்டவை என்றும் இலங்கைக்கு அப்பால் எத்தீவும் தமிழருக்கு தெரியாதென்றும் தவறாக கூற நேர்ந்தது. ஆயினும் மொழித்துறையில் உண்மையை தெளிவாக கண்டார். அது தமிழ் ஆரியத்திற்கும் சிந்தியத்திற்கும் முந்தியதும் மாந்தன் முதன்மொழிக்கு நெருக்கமானதுமாகும் என்பதே இவ்வுண்மையை விளக்கி தோன்றிய சொற்தொகுதிகள் சொற்களும் மூவிடப்ப இப்படி சொல்லிட்டு பாவாணர் வந்து எவ்வளோ நல்ல கால்டுவெல்லை பற்றி இன்னும் திராவிட தாயில் கூட 3 பக்கம் கால்டுவெல்லை புகழ்ந்து பாவாணர் எழுதியிருக்காரு. ஆனால் இவங்க வந்து தமிழ் தேசியன்னு பேசின தமிழர்களை கால்டுவெல்னுடைய ஆராய்ச்சி வந்த பிறகு தான் தமிழுக்கு வடமொழியிலேருந்து ஒரு விடுதலை. இன்றைக்கி நம்ம ஆரியத்தை நல்லா எதிர்க்கிறோன்னா அது காரணம் தானே, அடிப்படை அமைந்தது தானே. அதன் பிறகு பல நூல்கள் வந்திருக்கின்றன. இப்படி வேண்டும் என்று இதுதான் இந்த தமிழ் தேசியம் வந்து பேசுகிறோம். திராவிடம்னு சொல்லிட்டாராம், அது இவங்களுக்கு வந்து பிடிக்கல. அதனால் உடனே நம்ம இவர் சேது பிள்ளை ரொம்ப அழகாக பாவாணருடைய வரலாற்றை எழுதியிருக்கிறார். ராபி சேது பிள்ளை, கால்டுவெல் ஐயர் சரித்திரம். இது சென்னை பல்கலைக்கழகத்தில் அவர் தமிழ்துறை தலைவராக இருந்தார். அப்போ இது வந்து 1936 முதல் பதிப்பு வந்திருக்கு. 43, 44 3ஆம் பதிப்பு வந்திருக்கு. அவர் சேது பிள்ளை என்ன சொல்கிறாருன்னா, அதாவது கால்டுவெல்ல வந்து திராவிட மொழிகளின் தந்தை அப்படின்னே அவர் வந்து முன்னுரையில் சொல்கிறாரு. கால்டுவெல்லை பற்றி ரொம்ப, அதாவது இதில் ஒரே ஒரு குறை மட்டும்தான் இருக்குது, அதை பெருசாக அதுக்கு தேவையில்லை. திருக்குறளை அவர் 10ஆம் நூற்றாண்டுக்கு கொண்டு வந்துட்டார் கால்டுவெல்லு அப்படின்ட்டு ராபி சேது பிள்ளை எழுதியிருக்காரு. அதுக்கு வந்து இவர் நினைவு குறிப்புகளில் இவர் என்ன எழுதுகிறாருன்னா, கால்டுவெல் எனக்கு வந்து உறுதியான சான்று ஆவணம் எதுவும் கிடைக்கல. திருக்குறளை பற்றி உரை எழுதினவங்கெல்லாம் 12ஆம் நூற்றாண்டு 13ஆம் நூற்றாண்டு இருக்கிறதுனால நான் இது 10ஆம் நூற்றாண்டுன்னு எழுதியிருக்கிறேன். இது மாற்றத்துக்கு உட்பட்டது அப்படின்னு நினைவு குறிப்புகளில் கால்டுவெல் எழுதியிருக்காரு. இது ஒன்றும் மாறாது கிடையாது, எனக்கு கிடைக்கிற ஆவணங்களை வச்சு நான் எழுதியிருக்கிறேன் அப்படின்னு சொல்லியிருக்கிறாரு. ஆகவே கால்டுவெல்னுடைய ஆய்வு தமிழருடைய வரலாட்சி, மறுமலர்ச்சி, தமிழருடைய இன்றைய உயர்வுக்கான காரணம், இது எல்லாத்துக்குமே கால்டுவெல்னுடைய ஆய்வு தான் முதன்மையானது. ரவிக்கு எரியத்துக்கு காரணம் இருக்குது, மணியரசனுக்கு எரியத்துக்கு காரணம் வேறு ஒன்றும் இல்லை, அவர் திராவிடம்னு சொல்லிட்டாருன்னு. அவங்களுக்கு வந்து ஆரியத்துக்கு எதிராக திராவிடத்தை நிறுத்துறாங்கன்னு அவங்க நினைக்கிறாங்க, தமிழுக்கு எதிராக திராவிடத்தை இவர் சொல்கிறாருன்ட்டு இவங்க நினைக்கிறாங்க. பாவாணரே சொல்கிறாரு, திராவிடம் இல்லைன்னு பாவாணர் எங்கேயுமே சொல்லலை. தமிழ் முதல்ல, அப்புறமா திராவிடம், மற்ற மொழிகள்லாம் திராவிட மொழிகள்னு பாவாணர் ஒத்துக்கிறாரு. திராவிட தாயின்னு ஒரு நூலே எழுதியிருக்கார் தேவநாய பாவாணர். அதில் கால்டுவெல்ல புகழ்ந்து 3 பக்கம் எழுதியிருக்கிறார் பாவாணர் தேவநாய. மறைமலடிகள் அண்ணாமலை பல்கலைக்கழகத்தில் மறைமலடிகள் ஒரு முறை பேசிக்கிட்டே இருந்தார். அப்போ ஒரு பையன் வந்து கேட்டான், திராவிட நாடு பற்றி 43, இது வந்து தேதி கூட இருக்குது,
1943. அப்போ ஒரு மாணவன் கேட்டான், திராவிட நாடு பற்றி உங்கள் கொள்கை என்ன அப்படின்ட்டு. அப்போ மறைமலடிகள் சொன்னார், ஆரியவர்தம் தவிர இந்தியாவில் மற்ற பகுதி முழுக்கம் திராவிடம் தான். இதை தான் தேடிட்டு இருந்தேன். ஆரியவர்தம் தவிர இந்தியாவில் மற்ற பகுதி முழுக்க திராவிடம் தான் அப்படின்ட்டு நம்முடைய இவர் மறைமலடிகள் 16/9/1943 அண்ணாமலை பல்கலைக்கழகத்தில் சொல்லியிருக்காரு. இப்படி பல செய்திகள் கால்டுவெல்லை இவர் மறைமலடிகள் மறுக்கவில்லை, பாவாணர் மறுக்கவில்லை, அதன் பிறகு வந்த எந்த தமிழறிஞரும் மறுக்கவில்லை. ராபி சேதுப்பிள்ளை பாராட்டி எழுதியிருக்கிறார். தேப்பமி கல்லூரியில் பாடம் நடத்தும்போது கால்டுவெல்லுடைய ஒப்பிலக்கணத்தை பாடமாக சொல்லியிருக்கிறாரு. அப்படியே அவராக அப்போ அதை மாணவர்கள் கேட்டு, ஐயா இதை நீங்கள் புத்தகமாக போட்டிங்கன்னா எங்களுக்கு பயன்படும், அது நூல் வந்திருக்கு. அதன் பிறகு பல்வேறு ஆய்வுகள், இப்போ தஞ்சை பல்கலைக்கழகத்தில் கால்டுவெல்லுடைய 200வது ஆண்டு நிறைவு விழா நடைபெற்றது. இப்போது வேல்சாமி எல்லாம் போய் பேசுனாங்க, விஆர்எஸ் வேல்சாமி. இப்போ நிறைய விரிவடைந்து வருகிறது நம்முடைய ஆராய்ச்சி. இப்போ தமிழ் இலக்கிய தமிழ்துறை மட்டுமே இருந்தது போய் தமிழ் இலக்கியத்துறை மொழித்துறைன்னு வந்திருக்கு. இப்போ ஒப்பீட்டு ஆய்வுகள் இருக்குது, திராவிடியன் டிக்ஷனரி வந்திருக்கு. இப்போ அதுபோல் நிறைய ஆய்வுகள் வருவதற்கு கால்டுவெல் மூல ஆதாரமாக இருந்தார். ஆகவே கால்டுவெல்லுடைய பணி தமிழருக்கும் தமிழ்நாட்டுக்கும் என்றைக்கும் தேவைப்படும். நாம் அவருக்கு நன்றி கடன் பட்டவர்கள் என்ற முறையில் அந்த திராவிடர் இயக்க தமிழர் பேரவை சார்பில் கால்டுவெல் அவர்களுக்கு இப்படி ஒரு பாராட்டு நிகழ்வை, நினைவு நாள் நிகழ்வை ஏற்பாடு செய்தமைக்கு நன்றி. எனக்கு பேச வாய்ப்பளித்த உங்கள் அனைவருக்கும் நன்றி. நேரம் கொஞ்சம் கூடுதலாக ஆகிவிட்டது, பொறுத்தருள் என்று கூறி முடித்துக் கொள்கிறேன். நன்றி, வணக்கம்.